திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணியை சமாளிக்க சவாலான அணி இது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு அணி பிறக்கலை, இனிமேல் பிறக்கவும் முடியாது. ஏன்னா இது மக்கள் அணி. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஓரணியில் இருக்கிறார்கள். அதனால்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்று இந்த அணியுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், தேடி போய் ஒவ்வொரு வீடாக உறுப்பினர் சேர்க்குறாங்கன்னு. நாங்களாம் மக்களை தேடி போகிறோம், ஆனால் நீங்கள்லாம் நேராக அமித்ஷா காலையில் போய் தேடி போய் உறுப்பினர் சேர்க்குறீங்க. பாவம், அது பரவாயில்ல. இந்த மேடையிலேயே அண்ணன் எடப்பாடியாரும் மக்களை தேடி போயிருக்கிறாரு. அதான் எடப்பாடி மக்களை தேடி போகிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை அமித்ஷா தேடி போய், ஐயா அத்தை ராத்திரியில் 3 கார் பிடிச்சி போய் நான் தேடி போகிறேன், இடையில செங்கோட்டையன் வருவார், உங்கள் ஏக்நாத் சிண்டே என்ன சொன்னார்ல, சிவசேனாவை ஏக்நாத் சிண்டேவை உண்டு செய்தது பாஜக தான், அதனால் நீங்கள் உண்டு செய்த ஏக்நாத் சிண்டேவா? ஓபிஎஸ் வந்தார், டிடிவி வந்தார், இன்றைக்கி பல பேர் வருவாங்க, பார்த்துக்குங்க ஐயா. நான் சுந்தரா ட்ராவல்ஸ் எடுத்து போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு பக்கம் வீல் போயிடக்கூடாதுன்னு பர்மிஷன் இங்கே வாங்கினாரு, பார்த்துக்குவோம். பரவாயில்ல, பல்வேறு அணிகள் மாற்று கருத்து அவதூறு பல வர்க்கத்தான் செய்யும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற எந்த மாணவருக்கும் இல்லை தமிழ்நாட்டில் வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒருபோதும் நான் யூபியில் போய் ஹிந்தி படிக்கணும், நான் பீகாரில் போய் ஹிந்தி படிக்கணும், நான் மத்திய பிரதேசில் போய் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்காது. எல்லாருக்கும் கனவு எங்கே இருக்குன்னா, ஒன்று அமெரிக்கா இருக்குது, லண்டன் இருக்குது, இல்லை சிங்கப்பூர் இருக்கும், இல்லை இந்த உள்ளூருக்குள்ளே கனவு இருக்கும். அந்த விதையை விதைத்த இயக்கம் திராவிட இயக்கம். விதைத்த தலைவர் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தெருவாய் கொண்டு போய் சேர்த்தவர் தலைவர் முத்தமிழறிஞர், தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இந்தியா என்கிற இந்த நாட்டுக்குள் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் இருக்கிற போது, எங்கள் மொழி மீது தாக்குதல் நடத்துகிற போது நீங்கள் 1000 அவதூறுகளை அள்ளி வீசலாம். ஆனால் தமிழ்நாடு என்று வருகிற போது இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கு காரணம் ஒரு கருப்பு சிவப்பு துண்டுக்காரன் தான். இந்த மொழிக்கு இந்த மண்ணுக்கு பாதிப்பு இருக்கிற போது சட்ட ரீதியாக என்று போராடுவான், சமூகத்தில் போராடுவான், பாராமடத்தில் போராடுவான் என்பதால் தான் நீங்கள் 70 ஆண்டு காலம் என்று சொல்வதல்ல, இன்னும் 700 ஆண்டு காலம் வந்தாலும் இந்த மண் திராவிட இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நன்றியுணர்வோடு இருக்கிறது என்றால், களத்தில் நாங்கள் விதைத்திருக்கிற விதை எப்படி பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞரும் கொண்டு வந்த சமூக திட்டங்கள். முதல்ல இந்தியா என்கிற ஒரு நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது ஒரு அரசியல் செலுத்தி கட்டப்பட்டு பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருக்கிற போது அந்த மொழி பேசுகிற மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறதா? ஆம், இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான். எங்கள் மொழி எங்கள் மீது இந்தி திணிக்கப்பட்ட போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினர் என்று செத்தொழிந்தவர்கள் நாங்கள் தான். அதனால்தான் தமிழ் எங்களை வாழ வைக்கிறது, தமிழர்களை நாங்கள் வாழ வைக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கலில் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான எதிரியாக அரசியல் களத்தில் அதிமுக என்கிற எடப்பாடி அணியும், கருத்தியல் ரீதியாக கருத்துருவாக்கத்தில் பாசிச கருத்தை பேசுகிற மோடியுடைய பாஜகவும் இருக்கிறது. அவர்கள் தான் சவாலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிற இடம்தான் இந்த இடமாக இருக்கிறது. 4.5 ஆண்டு கால இந்த அரசியல் ஒட்டுமொத்த இந்தியாவில் தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் 16வது இடத்தில் இந்த தமிழ்நாடு இன்று முதலிடத்திற்கு மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பள்ளி முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்கள், இடைநிற்றல் இல்லாத மாணவர்கள் பட்டியலில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியை விட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி வெறும் 11 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 13 விழுக்காடு உயர்ந்து நிற்கிறோம். இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுடைய மாநில கட்டமைப்பில் தனி மனித வருமானத்தில் மோடி அரசாங்கம் நாங்கள் வந்தால் இந்த $54 மதிப்பை 50 ரூபாய் ஆக்கிறோம், 40 ரூபாய் ஆக்கிறோம்ட்டாங்க. இன்னைக்கு மதிப்பு எவ்வளோதுங்க? 90 ரூபா ஆயிடுச்சு. உடனே எங்களுக்கு ட்ரம்ப் எதிரிங்க. டாலர் விலை குறைக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. பன்னாட்டு விலை உயர்வு கூடுது. உடனே இல்லைங்க எங்களுக்கு ட்ரம்ப் எதிரிங்கன்னு அவர் சொன்னார். அவங்களுக்கு உடனே தேசபக்தி நாடகம் ஒட்டுமொத்த திருப்பூர் இன்னைக்கு அல்லாடுது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிற அத்தனை பேரும் அல்லாடுகிறார்கள். டாலருடைய மதிப்பு உச்சத்தை தொட்டிருக்கு, வேலைவாய்ப்புமே உச்சத்தொட்டிருக்கு. இது குறித்துலாம் வாதிக்கல. அப்போ நாங்கள் மோடியை பேசினா இல்லைங்க நீங்கள் எதுக்கத்தாலும் மோடியை பேசுகிறீங்க. மோடி இந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறார். பாஜக எங்கள் தத்துவம், RSS எங்கள் தத்துவம் இந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறது. அப்போ அதை எதிர்த்து பேசுவதற்கு தெம்பும் திராணியும் இருக்கிற ஒரு அணி இருக்கிறது. அந்த அணி வெல்கிறது. மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள்.
நீங்க மோடியை எதிர்க்கிறோம்ன்றீங்க. அண்ணன் சம்பத்குமார் சொல்றாரு நீங்க அவங்கள பார்த்து தான் அஞ்சுறீங்க, அவங்கள தான் எதிரியா நோட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. தோழர் பேசும்போது அணின்னு பேசினார், எல்லாரும் சிரிச்சாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? நான் உங்களை காயப்படுத்துகிற சொல்லலை, உங்களை காயப்படுத்துக்காக சொல்லலை. ஏன்னா மைக்கை நீங்கள் செக் பண்ணீங்க, மைக்குன்னு சொல்ல, இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். வாங்க, ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறோம், மக்கள் முடிவு செய்ய போகிறாங்க யார் ஆளலான்னு. ஆனால் இந்த சூழலில், இன்றைக்கு இருக்கக்கூடியதில் ஒட்டுமொத்தமாக நிதி பகிர்வு நிறுத்தப்பட்டிருக்குது, ஜிஎஸ்டியுடைய வரி வீதம் நிறுத்தப்பட்டிருக்குது, இங்கே எய்டு கொடுக்கப்பண்டிய எல்லா வரி வகைகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசுங்கன்னா நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தையும் தனி மனித தகராறுகளையும் சட்ட ஒழுங்கையும் பேசிங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகிற தமிழ்நாட்டு மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேள் என்று பேசுகிற தமிழ்நாட்டு மக்கள், தமிழண்டா என்று உணர்வோடு தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கான விதையை தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் போட்டார். அந்த விதையை பேரறிஞர் அண்ணா செதுக்கினார். தமிழ்நாட்டு தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் கலைஞர் வளர்த்தெடுத்தார் என்று நம்புகிற இந்த மக்களுக்கு தெரியும், தமிழ் வாழ்க என்று சொல்வதற்கு முன்பு இந்த மண்ணில் சமஸ்கிருதம் வாழ்ந்து கொண்டிருந்தது. தமிழ் வெள்ளட்டும் என்று சொல்கிற போது இந்த மண்ணில் சமஸ்கிருதம் வென்று கொண்டிருந்தது. ஆரிய பண்பாடு என்று இருந்தபோது வந்த திராவிட பண்பாடு தான் அது. என்ன ஆரிய பண்பாடு? பார்த்தா திட்டு தொட்டா திட்டு சொல்ற திராவிட பண்பாடு. நாங்கள் நிறத்தால் ஒன்றானோம். எங்கள் மொழி தாய்மொழி தமிழ் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் எங்கள் தாய்மொழி அன்னை தமிழ் இருந்துதான் சுந்தர தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் துளுவும் கோண்டும் தூதும் தூதுவானவும் ராஜமலாவும் பராகுயும் பிறந்தது. அந்த பராகுயை பிறந்ததால் எங்கள் அன்னையின் பிறப்பை, எங்கள் அன்னையின் தாய்மையை நாங்கள் சந்தேகப்படவில்லை. எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் தெலுங்கர், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் மலையாளிகள், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் கன்னடர்கள், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள் குடகுக்காரர்கள், எங்கள் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்ததால் நாங்கள்லாம் ஒரு வீட்டு பிள்ளை. பார்த்தால் அடையாளம் தருகிற நிறத்தால் ஒன்றுபட்ட திராவிடர். அந்த திராவிடரை சாதியால் பார்த்தா தீட்டென்று ஆரியம் தீட்டுப்பட்ட போது, ஆரியம் தடுத்த போது கருப்பா கெத்தா ஒரு கிழவன், பெரியார கிழவன் தடியை கொண்டு அடிச்சா நாங்க வென்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கிறோன்னா உடனே நிக்கல. யார் படிக்க வச்சா? யார் படிக்க வச்சான்னா யார் படிக்க வச்சாங்க? தமிழ்நாட்டில் 1921 நீதி கட்சி வந்த போது 1950 நாடு சுதந்திரம் அடைகிறது, நாடு குடியரசு நாடாகிறது. குடியரசு நாடாகிற போது இந்த விதிக்கு இருக்கிற இந்த மேடையில் இருக்கிற யார் வீட்டு தாத்தாவாகுது? யார் வீட்டு தாத்தாவாகுது? ஒருத்தர் பட்டம் முடிச்சிருப்பாங்களா? வாய்ப்பு கைதுக்க சொல்லுங்க. எங்க தாத்தா பிஎஸ்சி முடிச்சிருக்காரு, எங்க தாத்தா பிஏ முடிச்சிருக்காரு, எங்க தாத்தா எம்எஸ்சி முடிச்சிருக்காரு. எங்க வீட்டில் நிலம் இருந்தது, ஆடு இருந்தது, மாடு இருந்தது, மரமும் இருந்தது, கடலும் இருந்தது, நீரும் இருந்தது, தேனாறு பாலாறுலாம் ஓடிச்சு, இயற்கை நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் டிகிரி இல்லை. வேலைக்கு போனால் என்னையா படிச்சிருக்குன்னு கேட்டான். எங்கள் தாத்தா 2வது படிச்சிருக்காரு, எங்கள் தாத்தா 3வது படிச்சிருக்காரு. ஏயா படிக்கலையா? ஏயா படிக்க முடியாதுயா? 2000 ஆண்டு காலமாக ஒரு சாதிக்காரன் தான் படிக்க முடியும் நிலம் இருந்துச்சு. அரசியல் சட்டம் வந்துருச்சு. டிகிரி முடிச்சிருந்தா அரசாங்க வேலைன்னு சொன்னால் என் தாத்தா பெரிய சாதிக்காரு, என் தாத்தா நல்ல நில உடைமைக்காரரு. ஆனால் அரசாங்க வேலைக்கு போனால் 2வது படிச்சிருக்க வாட்ச்மேன் வேலை பாடுறான்னு சொன்ன போதுதான் திமுகங்கிற இந்த இயக்கம் தான் படிடான்னு சொன்னுச்சு. நாங்கள் தான் சொன்னோம், எந்த சாதியை தீட்டென்று சொன்னாயோ, எந்த சாதியை நீ என்னை பார்த்து தொடக்கூடாதுன்னு சொன்னியோ அந்த சாதிக்காரன் படிக்கிறான். பேருக்கு பின்பு சர்மா சாதி இல்லை. இங்கே இருக்க பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ பட்டங்கள் சாதி இல்லை. ராஜீவ்காந்திங்கிற பேருக்கு பின்பு பிஏ பிஎல் எம்எல்னு பட்டியம் இருக்கு. ராணுவ சவாலுக்கு பின்னாடி ஒரு பட்டம் இருக்குன்னா அது திராவிட இயக்கம் போட்ட விதை. பல பேர் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்து எதிர்ப்பு இந்துக்களுக்கு எதிரானன்னு. உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊரை பழமொழி உண்டு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்படின்னா கோயிலுக்கு வெளியில் உண்டு கோபுரத்தை கும்பிட்டுட்டா கோடி புண்ணியம்னு. சாமி இல்லைன்னு சொன்ன கிழவன் பெரியார் தான் கேட்டார், ஏண்டா கோயிலுக்கு வெளியே நின்று சாமியை கும்பிட்டா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா கோயிலுக்குள்ளே போய் சாமியை தொட்டா எவ்வளோடா புண்ணியன்னு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போன இயக்கம் திமுக. அப்படித்தான் வளர்ந்தோம், சிறுக 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 வளர்ந்தோம். வளர்ந்து நின்று இன்னைக்கு இந்தியாவில் வளர்ந்த இயக்கமாக, வளர்ந்த மல்லமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு விதையை போட்டது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த விதையை பாதுகாத்து மரமாய் வளர்த்து நிற்பவர் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர். அவர் ஆட்சி தொடரும், அவர் ஆட்சி தொடரும். அவர் இலக்கு 200 சொல்லியிருக்கிறார், இலக்கு 200 சொல்லியிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொண்டாமுத்தூர் வீழும், எடப்பாடி வீழும், குமாரபாளையம் வீழும், விராலிமலை வீழும், 234 இந்த கூட்டணி தான் வெல்லும். இதுதான் கூட்டணி. மற்றதெல்லாம் விமர்சனத்துக்காக, அவதூறுக்காக உருவாக்க செய்யப்பட்ட கலெக்ஷன் ஏஜென்ட். வாய்ப்புக்கு நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.